வணக்கம். சவால்களும் தீர்வுகளும். நான் ஜீவா சிவா, உங்களோட ட்ரஸ்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர். கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்ன, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லின்னு லோ கிளைசமிக்கை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? கிளைசமிக் இண்டெக்ஸுங்கிறது ஒரு குறியீடு. நம்ம சாப்பிட்ற எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். அதனால தான் சாப்பிட்டதுக்கப்புறம் இரத்த சர்க்கரை அளவு உயருது. இது எந்தெந்த உணவுகளுக்கு எந்தெந்த அளவில் உயருதுங்கிறத வகைப்படுத்தியிருக்கிறாங்க 3 விதமாக. 1, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், இரத்த சர்க்கரை அளவை குறைந்த அளவு உயர்த்தக்கூடியது. 2வது, மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ், மத்தியமமான அளவில் உயர்த்தக்கூடியது. ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தக்கூடியது. லோ ஜிஐ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறதுக்கு காரணம், குளுக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுனால சஸ்டைன்டு எனர்ஜி இருக்கும், பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், பசித்தன்மை ஃபில்லிங்னஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கிரேவிங் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இதை பற்றின அதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உங்களுக்கும் பர்சனலைஸ்டு டயட் பிளான் தேவைப்படுது அப்படின்னா கீழே நம்பர் வருது இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.